என்னம்மா குழம்பு பண்ற? பாவக்காய் பொரியல் செய்யறேன்பா. சாம்பார் வச்சுன்னு இருக்கேன். பாவக்காவா? பாய்க்கு ருசியா கறி செய்வேன்னு பார்த்தா என்னம்மா பாவக்காய் செஞ்சு நீர? கறி செஞ்சு கொடுமா, இன்னைக்காவது வாய்க்கு ருசியா சாப்பிட்றேன். என்னது கறியா? டாக்டர் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீங்க மட்டுமா சாப்பிடாத இருக்கிறீங்க? நாங்க கூட சாப்பிடாத இருக்கிறோம்ல. ஆப்ரேஷன் பண்ண கறி மீன் முட்டை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த டாக்டர் என்னடான்னா கறியே கண்ணில் காட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுல அதுக்கு மேல பெரிய டாக்டருங்க இருக்காங்க. கறின்றது வாசனை கூட காட்ட மாட்டாங்க. என்ன பண்றது? சீக்கிரமா ஆறணும்னா பத்தியத்துல இருந்தாதான் ஆறும். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு உக்காந்து இருக்கணும்னா சீக்கிரமா ஆறாது. கறி வேணுமாம்மா? கறி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷன் இல்லை, கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் தான். ஏன்னா டாக்டரே சொன்னாங்க. இவங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐசியூ வார்டில் எடுத்துன்னு வந்து கட்டிட்டாங்க. எல்லாரும் படுத்துன்னு இருந்தாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களெல்லாம் உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், வெளியே போய் உக்காந்துருந்தேன். சரி வெளியே உக்காந்து அப்பப்போ வாட்ச்மேனை ஏமாற்றிட்டு உள்ளே ஓடி போயிட்டு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா ஒண்டியாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வருவேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், அவங்க திட்டினாங்கன்ட்டு வெளியே உக்காந்துட்டு இருந்தேன். இவங்க வந்து அப்படியே எனக்கு பயமே ஆயிடுச்சு. இவங்க வந்து ஜன்னல் வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க. என்னடா இது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 மணி நேரம் தான் ஆயினுங்குது, இவங்க வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்களேன்னா, எனக்கு இந்த துணி பிடிக்கல, எனக்கு போய் என் லிங்கி என் ஷர்ட் எத்தனா போ அப்படின்னாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் எத்தனை வரத்துக்கெல்லாம் ஐயோ தலை சுற்றி வந்துட்டுக்குது. அப்படியே உக்காந்துட்டாங்க. என் கூட யாருமே இல்லை, நான் ஒண்டி தான். எனக்கு கை காலெல்லாம் தடை குத்துருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த டைமில். என்னடா இப்படி வந்து உக்காந்துட்டாங்களே அப்படின்னு. அப்புறமா என்ன பண்ணேன், எனக்கு தலை சுற்று வருதாஞ்சா என்னை கூட்டின்னு போ அப்படின்னாங்க. என்ன பண்ணேன், ஒரு ஆள் ஆனாலும் டம் பிடிச்சிக்கின்னு பாதி தொலை வரைக்கும் கூட்டின்னு போயிட்டேன். ரொம்ப தலை சுற்று வந்துச்சு, அவருக்கு கேர் ஆயிடுச்சு. என்னால் பிடிக்கவே முடியல. அப்புறமா பக்கத்தில் தம்பி இருந்தான். அவன் தான் இட்லி வாங்கினோட அண்ணா வாங்கினு வருவான், பால் வாங்கினாந்து புர்றா அண்ணா வாங்கினாந்து தருவான். அந்த தம்பியை கூப்பிட்டேன். கபான் டே புர்றா அண்ணா கீழே உயிந்துற மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப தலை சுற்று வந்துச்சு, மயக்கமாக இருக்கிறாங்கடா அப்படின்னு. அப்புறம் ஏன்னா வெளியே போனேன் அப்படின்னு அவனும் சொல்லி பிடிச்சின்னு எடுத்துன்னு போய் பெட்டில் கத்தணும். அப்போ கூட இவங்க எனக்கு தண்ணி வாங்கி தரியா இல்லை நான் எல்லாத்தையும் பிடிங்கி விசிலேசி வீட்டுக்கு போதா அப்படின்னு கேட்குறாங்க என்ன. எனக்கு அந்த ஐசி வார்டில் பண்ணாங்க பாரு இவங்க, எனக்கு கடவுளே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சார். அப்படி பண்ணார் இவரு. ஆமாவா இல்லையாப்பா? ஆமா. ரொம்ப பண்ணார் இவரு. பண்ணிட்டு நானா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன. அவங்க அண்ணி அங்கே கேட்டா, அண்ணி நானெல்லாம் அப்படி பண்ணல, ஏய் நீ இருக்கு தானே இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு கேட்குறாங்க என்ன. ஐசி வார்டில் நீ என்ன பண்ண? ஐசி வார்டில் பாத்ரூம் வந்து பாத்ரூம் வந்தேன். எது நீ டாக்டருங்களை கூப்பிட்டு என்ன வர சொல்லி இருக்கணும். நீயே தனியாக ஏந்து வருவியா? டாக்டருங்க உனக்கு வந்தா ஏந்து போப்பாருனாங்க. ஏந்து வந்தேன். ஏந்து வந்தேன், தலை சுற்று வந்துச்சு. வந்து கீழே உட்காந்துனேன். அப்புறம் எங்கள் ஒய்ஃபு இன்னொரு தம்பி பிடிச்சின்னு போய் உள்ளே கலக்குனாங்க. அப்புறம் தண்ணி தாகம் வந்தது. தண்ணி கொடுங்கண்ணா, தண்ணி தரமாட்டேனாங்க. சரி குளுக்கோஸ் பவுடர் அது கொடுங்கண்ணா, அது கூட தரமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுன்னு டாக்டரு எல்லாருக்கும் 8 மணிக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு மாத்திரம் 9 மணிக்கு கொடுத்தாங்க தண்ணி. பை வாங்கினாங்க. ஆமா. ஏய் உனக்கு தலை சுத்து அதிகமாகிடுச்சு, கேர் அதிகமாகிடுச்சு, அதனால உனக்கு தண்ணி சீக்கிரமாக கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி லேட்டாக கொடுத்தாங்க. பை வாங்கினாங்களாமே. பழைய உன் மேலே அவங்களுக்கு கசியா? ஆமா, அவங்கள ரொம்ப இது பண்ணிட்டேன்ல. நீ அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல, அதனால பை வாங்கிட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்பா மாங்காய் பை வேணுமாப்பா? டேய் குத்த நல்லா தான் இருக்கும், அந்த வாசனை கூட காட்ட மாட்டாங்க. உங்க அம்மா டாக்டர் ஒத்திக்கிறாள் கூட கொஞ்சம்டா சாப்பிட்டுப்பாங்க எப்படி இதுன்னு. அஸ்புஸ்கு உனக்கு குத்து அம்மா கிட்ட திட்டுவாங்கம்மா. போப்பா. புள்ளைங்க கூட ஆத்தா புள்ளி இருக்குது, எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டீங்களா? பாடாங்க சிரிச்சு நிறுத்த போற அஸ்கு புஸ்கா. சாப்பிடாதுக்கு முன்ன ஒரு மாத்திரை இருக்குதுல்ல, இந்த போட்டு. வாங்க சாப்பிடுவாங்க. ஏன் சஞ்சு சரேன் ஏன்பா உக்கார் சாப்பிடு.
பாவக்காய் வேணாம் சரணுக்கு சொல்லிட்டான். வேணாம்பா பாவக்காய். சாம்பார். என்னப்பா சாம்பார் சாப்பாடு மட்டும்தான் வேணுமா உனக்கு? சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் வேணுமா? பாவக்காய் வேணாமா? கேளுங்களா. என்ன வேணும்? சாப்பாடு சாப்பாடு பாவக்காய் பிடிக்காது. பாவக்காய் பிடிக்காது. சேம் ப்ராப்ளம். எனக்கு கூட பாவக்காய் பிடிக்காது. எனக்கு ஒரு அவ புணுக்கு மட்டும்தான் பாவக்காய் செஞ்சது. சாப்பிட்டு வந்து வெளியே உக்காந்துரு. மாத்திரை போட்டு வந்து உக்காந்துக்கலாம்ல வெளியே. சாப்பிட்டதே காத்த வரணும்னு வெளியே வந்தேன். அதுக்குன்னு உள்ளே மாத்திரை போட முடியும். சரி போடு. ஜோதியே நமக. ஓம் 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 நம சிவாய. ஓம் சிவாய. ஓம் சிவாய. இந்த வா. சந்தனம் ஒண்ணுமா? அவர் ஐயப்பன் சாமி பக்தருங்க. சந்தனம் கேட்பார் அவரு. வச்சு போட்டு கோயநாத்துக்குள்ள இருக்குதுல அழைச்சிட்டு வந்துட்டேன் நான் குறேன். டைம் வந்து இப்போ கரெக்டாக 11 மணி. இவ்வளோ நேரம் ஆச்சு வேலை. எங்கள் பாப்பான்னா மாமலை இருக்கிற டைமில் ஹெல்ப் பண்ணோம். இப்போன்னா சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்குது. இவர் சொல்லே தேவையில்லை. சமைக்கிறப்ப ஆம்பளை எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னுவாங்க. இப்போ வேறு பேஷண்ட் வேறு ஆகிட்டாங்க. அவர் செய்யறதுக்கு நம்ம சொல்லட்ட செய்ய சொல்லல. இவர் எனக்கு டபுள் வேலையை வைப்பார். எப்படியோ இன்றைக்கி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.